திரிஷா ஒரு அசிங்கம். அவரை வீட்டுக்குள் விட்டால் துரத்தி அடிப்பேன். விஜய்க்கு எதிராக களமிறங்கிய மகன் ஜேசன் சஞ்சய். வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவரையும் நடிகை திரிஷாவையும் இணைத்து தொடர்ந்து பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக விஜயும் தாவேகா அமைச்சர்களும் எப்போதெல்லாம் அப்பாவை எங்கே காணோம் என்று சட்டசபையில் மு.க. ஸ்டாலினை கிண்டல் செய்தார்களோ அப்போதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு மனைவி நீதிமன்றத்தில் கணவனை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறாள் என்று திமுகவின் ஊடகங்கள் மூலம் தாவேகாவுக்கு பதில் கொடுத்து வந்தார். இந்த நிலையில் தஞ்சையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் திரிஷாவை உதயநிதி சர்ச்சையாக பேசினார். அப்போது அவர் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். இதன் காரணமாக இனிமேல் விஜயுடன் திரிஷா பொது இடங்களுக்கு வரமாட்டார், அவரை விட்டு விலகி விடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று மீண்டும் சுதந்திர தின விழாவில் விஜயின் அப்பா அம்மா உடனேயே அமர்ந்திருந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் திரிஷா. அதோடு முதலமைச்சர் விஜய் வாகனத்தில் ஏறி சுற்றி வந்து மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்து வந்த போது திரிஷாவுக்கும் சிரித்தபடியே அவர் சல்யூட் அடிக்கும் நிலையில் அவரும் அதற்கு சல்யூட் அடித்தார். இதன் காரணமாகவே நேற்று விஜயின் சுதந்திர தின உரையை விட அவர்கள் 2 பேரும் சல்யூட் அடித்துக் கொண்ட அந்த வீடியோக்கள் ட்ரெண்டிங் ஆனது. இந்த நேரத்தில் இவ்வளவு சர்ச்சை ஆன பிறகும் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சிகளில் திரிஷா கலந்து கொள்கிறார். அப்படி என்ன உங்களுக்கிடையே உறவு உள்ளது என்று பொதுமக்களும் சோசியல் மீடியாவில் இதை விமர்சித்து வருகிறார்கள். மேலும் கடந்த வாரத்தில் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றார். அதனால் அவர்களது குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதாகவே அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு விஜயின் மகனான ஜேசன் சஞ்சயும் தான் இயக்கும் சிக்மா படத்தின் ப்ரமோஷன்களில் அப்பாவை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து கூடிய சீக்கிரமே சங்கீதா லண்டனில் இருந்து சென்னை திரும்பி விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நேரத்தில் தான் நேற்று திரிஷா சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டது இந்த விவகாரத்தில் புதிய வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விவாகரத்து மனுவை சங்கீதா வாபஸ் பெற்ற பிறகு விஜயுடன் அவருக்கு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும் என்று எதிர்பார்த்தால் முதல் வரிசையில் வந்து விஜயின் அப்பா அம்மா உடனேயே திரிஷா அமர்ந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது விஜய் சங்கீதா பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதையே உறுதிப்படுத்துகிறது. இது குறித்து விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் தனது சினிமா நண்பர்களிடத்தில் சொன்ன ஒரு தகவல் தற்போது சினிமா வட்டாரங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், தற்போது அப்பா முதலமைச்சர் ஆகிவிட்டார், அதனால் அவர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. குறிப்பாக இந்த விவாகரத்து மனு வைத்து சில கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள். அதனால் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். அதாவது விவாகரத்து மனுவை வைத்து அவரை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்றுதான் எனது தாயார் அந்த வழக்கை வாபஸ் பெற்றுகிறார். மற்றபடி எனது அப்பா அம்மாவுக்கு இடையே இன்னும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை. இன்னும் என்னுடைய அம்மா லண்டனில் தான் வசித்து வருகிறார். இப்போதைக்கு அவர் சென்னை வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறியிருக்கிறார் ஜேசன் சஞ்சய். அதோடு என்னுடைய அப்பா அம்மாவை பிரித்து எங்கள் குடும்பத்தை பிரித்த திரிஷாவை நான் சும்மா விடமாட்டேன். குறிப்பாக எனது தந்தை மூலமாக அவர் எங்களது நீலாங்கரை வீட்டை கைப்பற்ற திட்டம் போடுகிறார். ஆனால் அவரது ஆசை ஒரு நாளும் நடக்காது. அவரை நீலாங்கரை வீட்டை விட்டே துரத்தி அடிப்பேன். அந்த வீடு என் அம்மா வீடு. அவர் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டுக்குள் வந்து ஆட்டம் போடுகிறார் திரிஷா. ஆனால் கூடிய சீக்கிரமே அவரை நீலாங்கரை வீட்டை விட்டு துரத்தி அடிப்பேன் என்று கடும் கோபத்தில் கூறியிருக்கிறார் ஜேசன் சஞ்சய். இதை வைத்து பார்க்கும்போது விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்ட நிலையில் அவரை விவாகரத்து செய்து வேறு புதிய சர்ச்சைக்குள் சிக்க வேண்டாம், நம்மால் அவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் என்று சங்கீதா இந்த விஷயத்தில் பின்வாங்கிவிட்டதும் தெரிய வந்துள்ளது. மற்றபடி அவர் விஜயுடன் சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லை என்பதையும் ஜேசன் சஞ்சயின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது. அதனால் அவர் எந்த நடிகையுடன் விஜய்க்கு உறவு இருப்பதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்திருந்தாரோ அதே திரிஷா விஜய்க்கு இடையிலான உறவு தொடரும் என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது. அதோடு விஜய்க்கும் திரிஷாவுக்கும் இடையே எந்த உறவும் இல்லாமல் அவர் விஜய் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எத்தனை சர்ச்சைகள் வெடித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பது போன்று அவர் தனது வருகையை தொடர்வதையே இதுபோன்ற நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் விஜய் திரிஷா உறவானது வீட்டுக்கு வெளியே இருப்பது வரை பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த சந்தர்ப்பத்தை வைத்து திரிஷா நீலாங்கரையில் நிரந்தரமாக டேரா போட நினைத்தால் ஜேசன் சஞ்சயை களமிறங்கி அவரை துரத்தி அடிப்பார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.